வணக்கம். இறையன்பு நூலகத்தினுடைய 40வது திறப்பு விழா நமது சுத்தமல்லி வெங்கடேஸ்வரா மலரைப்பள்ளியில் ஒரு அருமையான ஒரு துவக்கமாக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு புத்தகம் என்ன செய்யும்? ஒரு புத்தகம் நிறைய அன்பு கொடுக்கும், நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும், நிறைய அறிவை கொடுக்கும், நிறைய நண்பர்களை கொடுக்கும். இப்போ ஏகப்பட்ட புத்தகங்களை நம்ம இறையன்பு நூலகத்திலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்கள் குழந்தைகள் இதை படித்து அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையை, ஒரு உறுதிமொழியை நான் இந்த அருமையான நேரத்தில் தரேன். அடுத்தது நமது இந்த இறையன்பு நூலகத்தினுடைய 40வது திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள நமது மாவட்ட அறிவியல் மையத்தினுடைய அதிகாரி திரு லெனின் மாரி சார் அவர்களை சுத்தமல்லி வெங்கடேஸ்வரா மலரைப்பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சந்தோஷம். என்னுடைய வழிகாட்டி திரு எழிலன் சார் அவர்களை சுத்தமல்லி வெங்கடேஸ்வரா மலரைப்பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர்களை எனது அருமை நண்பர் கலைவாணன் சார் அவர்கள் பொன்னாடை பொறுத்து வரவேற்பார்கள். ஒரு பெருமை, நமது சங்கர் பாலிடெக்னினுடைய ஓய்வு பெற்ற முதல்வர், எங்களுடைய சொத்து, எங்கள் சுத்தமல்லியினுடைய சொத்து திரு காளிதாஸ் சார் அவர்களை சுத்தமல்லி வெங்கடேஸ்வரா மலரைப்பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது மாவட்ட அறிவியல் அதிகாரி அவர்கள் பொன்னாடை பெருத்தி அவர்களை கௌரவிப்பார்கள். கன்னியாகுமரி மாவட்ட இறையன்பு பொறுப்பாளர் டாக்டர் ஹம்சி கலைவாணன் சார் அவர்களை எழிலன் சார் அவர்கள் சுத்தமல்லி வெங்கடேஸ்வரா மலரைப்பள்ளியின் சார்பாக பொன்னாடை பொருத்தி வரவேற்பார்கள். இறையன்பு நூலகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், அதாவது அவங்க தான் இன்னைக்கு மாநில தொடர்பாளர் சார் தான் இன்னைக்கு. அதாவது ஆக்ஷன் அப்படின்னா சார் தான் பின்னால் இருந்து ஒரு பேக் போன் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு அவங்க தான். ஏன்னா அவங்க தான் எங்கனாலும் நாம ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வர்றது. அவங்களுடைய வருகை வெங்கடேஸ்வர பள்ளியினுடைய பெருமை அப்படின்னு நினைச்சு காளிதாஸ் சார் அவர்களை வரவேற்க மாதிரி. அதிகாரி ஆபீசர் சார் அவங்க பயங்கர பிஸி. அவங்க இப்ப கூட ஒரு ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் ஒரு இது இருக்கு, அவங்களுக்கு மீட்டிங் இருக்கு. நாங்க போய் இருக்கும்போது அவங்க ரொம்ப பரபரப்பா இருந்தாங்க. இருந்தாலும் குழந்தைகள் புஸ்தகம் அப்படின்னா சாருக்கு ரொம்ப கொள்ள புரியும். நான் எந்த வேலை இருந்தாலும் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது. எனக்கும் நம்ம வரும்போது கூட சொன்னேன், சார் சின்ன ஸ்கூல் தான் அப்படின்னு. ஸ்கூல் எல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு குழந்தைகள் முக்கியம், புஸ்தகம் முக்கியம். இது ஒரு அருமையான இதுக்காக நீங்க செய்யலைங்க, அதுல நானும் என்னுடைய தோலை கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று கூறி அவர்களை 2 வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் வெங்கடேஸ்வரா மழலை மற்றும் தொடக்கப்பள்ளியினுடைய காவலர் மற்றும் எழிலன் சார் மற்றும் முன்னாள் பாலிடெக்னிக் முதல்வர் காளிதாஸ் சார் மற்றும் அம்சி அவர்கள் மற்றும் ரயில்வே ஊழியராக ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்றியிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு போற்றுதலுக்குரியது. ஏன்னா ஒரு நூலகம் அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த நூலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போய் என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? இந்த பாட புத்தகங்களை தாண்டி நம்ம வாசிப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உயரிய நோக்கில் தான் இந்த கிளை நூலகத்தை உங்களுக்கு திறந்து வச்சுருக்காங்க. அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் நம்மளோட பண்படுத்தக்கூடியது. அது இப்போ இறையன்பு சாருடைய பேரில் அவருடைய புத்தகங்களை வாசித்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இந்த வைகத்தில் தலைமைக்குள் அப்படிங்கிற புக்கெல்லாம் நான் இன்னும் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான அவருடைய இந்த கோட்டெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு என்ன செய்யும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவர். அந்த நூலகத்தில் பணியாற்றி இப்போ நம்மளுடைய தலைமைச் செயலராக பணியாற்றி இப்போ ஓய்வு பெற்றிருக்காங்க. அவங்களுடைய பெயரில் வாசிக்கும் போது என்னன்னா, இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க எடுக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த புத்தக வடிவில் வெளியே வந்திருக்கு. இப்போ உங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பாங்க அப்படிதானே, உனக்கு பிடிச்ச கதை இருக்குல்ல, கதை அப்படின்னா எல்லாரும் கேட்போம். எந்த வயசுனாலும் என்ன செய்வோம், நம்ம கதைகள் கேட்போம் அப்படிதானே. 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம கதை அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்படிதானே. கதை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடித்த கதை இருக்கும். என்ன கதையெல்லாம் இருக்குமா? அந்த கதை சொல்லுவாங்களே, இப்போ பார்த்துருப்பீங்க
ஆமை முயல் அப்படின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதெல்லாம் ஒரு ஃபேமஸான கதை. அப்புறம் நிறைய அம்புலி மாமா கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இரவில் நிறைய கதைகள். இந்த கதைகள்லாம் எப்படி நமக்கு தெரிய வந்துச்சு? ஒன்று பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்ம என்ன பண்ணியிருப்போம், முதல்ல நூலகத்தில் நம்ம போய் பார்க்கறது முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா கதை புத்தகங்கள்லாம் தேடுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கதையை நம்ம சொல்லும் போது அந்த கதையின் வடிவில் என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு சொல்லுவாங்களா, அந்த கதையினுடைய அந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது, அதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ ஒருத்தவங்களுக்கு உதவணும், நம்ம என்ன செய்யக்கூடாது, யார்ட்டையும் ஏமாந்துடும் கூடாது, யாரையும் ஏமாத்திடவும் கூடாது. அப்படி சில கதை நம்மளுடைய முயற்சி என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது, இயலாமையே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முயல் ஆமை கதையெல்லாம் நம்ம சொல்றோம். இப்போ இந்த கதைகள்லாம் எப்படி நமக்கு தெரிய வருது, புத்தகங்கள் வடிவில் தான். இந்த புத்தகங்கள் வடிவில் தான் நமக்கு என்ன பண்றோம், இப்போ ஒரு பாட்டிக்கு நிறைய கதை தெரியுது அப்படின்னா அவங்க எல்லா இடத்துலையும் போய் பேச முடியாது, ஒவ்வொரு ஊராக வர முடியாது. இப்போ அவங்க ஒரு ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கதைகளை என்ன பண்ணுவாங்க, எழுத்து வடிவில் எழுதி அதை புத்தகமாக்கி அச்சிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அது காலாகாலத்துக்கு என்ன செய்யும், நமக்கு வரக்கூடிய பரம்பரைகள் என்ன செய்வாங்க, அதை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அதை படிப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தலைவர் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிதானே, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ரோல் மாடலாக ஒரு தலைவர் வச்சிருப்பீங்கல்ல, யாராவது ஒரு ஆள். காரணம் என்ன, எதனால அவங்க ஒரு தலைவர் வச்சிருக்கோம், எனக்கு பிடிச்ச தலைவர் ஒரு ஆள் இருப்பாங்க. சரியா? நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இதே மாதிரி ஒரு விஞ்ஞானி ஆகணும், நம்மளும் டாக்டர் ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி என்ன செய்யணும் வரணும் அப்படின்னா நம்ம நிறைய கனவு கொண்டிருப்போம்ல. இதே மாதிரி நம்ம ஐன்ஸ்டீன் மாதிரி வரணும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் மாதிரி வரணும். நம்ம என்ன செய்யணும், நம்மளை நாளைக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய இந்த புத்தக வாசிப்பினுடைய தலையாய் நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம புத்தகங்கள் வாசிக்கும் போது நாளைக்கு நம்மளே வரலாம் என்ன செய்யணும், புத்தகங்களை வாசிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய என்ன செய்யணும் நோக்கம். அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழணும் அப்படின்னா நம்ம வந்து பாட புத்தகங்களை தவிர நம்ம என்ன செய்யணும், பிற நல்ல கதைகள்லாம் என்ன செய்யணும்ல, புத்தகங்கள்லாம் வாசிக்கும் போது மட்டும்தான் நம்முடைய அறிவு என்ன செய்யணும், வளரும். ஒரு நாடு, அந்த நாடை நம்ம சொல்ல மாட்டேன், அந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா புத்தக கடையை வந்து மூடவே மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்துருக்கல, கடை 10 மணிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கடை அடைச்சிருவாங்கல்ல, புக்ஸ் எல்லாம் என்ன வச்சுட்டு இருப்போம், ராத்திரி அடைச்சிருவாங்க. ஆனால் அந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்க, புத்தக கடையை என்ன செய்ய மாட்டாங்க, அடைக்கவே மாட்டாங்க, அப்படியே இருக்கும். ஏன் அதை அடைக்க மாட்டாங்கன்னா அவங்க அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது என்ன செய்வாங்க, எதுக்கு பயன் நம்ம கடை அடைக்கணும், யாராவது திருடிட்டு போயிடும் அப்படிதானே, புத்தகத்தை திருடிட்டு போட்டு கொண்டு என்ன செய்வான், படிக்கட்டும் அப்படின்னா. அப்போ படிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், திருட மாட்டான். சரியா? திருடுவன் படிக்க மாட்டான். சரியா? கண்டிப்பா என்ன செய்ய மாட்டான், ஒருத்தன் திருடனா இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு என்ன செய்ய மாட்டான், கண்டிப்பா படிக்க மாட்டான். அதை கொண்டு போய் அந்த புத்தகம் என்ன கொண்டு போய் யார்கிட்ட விற்க தெரியும், அப்போ வாங்குற என்ன பண்ணுவான், படிப்பான். அப்போ படிச்சு இருக்கவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்பா திருட மாட்டாங்க. அப்போ நம்முடைய களவு மற்றும் பொய் சொல்றது மட்டும் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு சிறந்த மனிதன் ஆயிடுவோம். அப்போ வாசிப்பு பழக்கத்தை வாசிக்க நமக்கு என்ன பண்ணுவோம், சிறந்த மனிதராக மாறும். சரி, இப்போ எதுக்காக நம்ம வந்து இவ்வளவு புத்தகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறு ஒண்ணு. இன்னொன்று என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க வாழ்ந்து கண்ட அனுபவத்தை என்ன பண்ணிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இன்னொன்று அவங்க பண்ண ஆராய்ச்சியினுடைய இதை நினைச்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. இப்போ இது 3 நமக்கு என்ன செய்யும், நம்மளுடைய பண்படுறதுக்காக பயன்படும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கோட் உண்டு, a wise man will correct his mistake by seeing others அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு 4வது மாடியிலிருந்து கீழே வந்து என்ன ஆகும், 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்து என்ன ஆகும், இது விழுந்து பார்த்திருக்கே நீ, உனக்கு தெரியும் அப்படிதான் விழுந்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும், எப்படி தெரியும், யாராவது சொல்லியிருப்பாங்க அப்படிதானே, 4ஆம் மலை கீழே விழுந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம கை எலும்பு முறி வரும், என்ன செய்வோம், நமக்கு உடம்புல அடிபடும் அப்படின்ட்டு. அது எப்படி தெரியுது அப்படின்னா யாராவது ஒரு ஆள் அனுபவிச்சிருக்காங்க, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ ஒரு மெழுகுவத்திலே தீ எரிஞ்சிட்டு இருக்கு, கை விட்டா கை சுடணும் தெரியும்ல, கை விட்டு தான் பார்க்கணுமா, இல்ல. அப்போ a wise man will correct his mistake என்னது, ஒரு நல்ல ஆளா இருக்குன்னா எப்படி இருக்கணும், இப்போ ஒண்ணு இல்ல, ஒரு கைக்குள்ள ஒரு போற இடமே இருக்குன்னு வச்சுக்குவேன், அந்த இடத்துல ஒரு பாசி பறந்து இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போ அந்த இடத்துல யாராவது ஒரு நடந்து போயிருந்து வலிக்கிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம போவோமா, அது என்ன பண்ணுவோம், நல்லா மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துல போவாங்க. அப்போ அந்த இடத்துல மறுபடியும் போகக்கூடாது, நமக்கு எப்படி தெரியும், மறுபடியும் அந்த வழியில போனோம் அப்படின்னா என்ன நமக்கு விழுந்துரும் தெரியும். மறுபடியும் போய் நீ மீறி விழுந்த அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு இன்னும் அறிவு நம்ம கொஞ்சம் மேம்படுத்தணும் அர்த்தம். அப்போ ஒருத்தங்க பண்ண தவறுல இருந்து அடுத்த மனிதன் என்ன பண்ணிடுவான், அதை கரெக்ட் பண்ணிட்டு நடந்தாங்க அப்படின்னா அவன் தான் என்னது, வைஸ் மேன் அப்படின்னு என்னது, ஒரு மிக ஆகச்சிறந்த அறிவாளின்னு அர்த்தம். அப்போ இந்த வாழ்க்கை புத்தகங்கள்லாம் இவங்க வந்து நிறைய புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க, நிறைய கதைகள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொரு தவறா கற்று நம்ம வாழ்க்கையில முன்னேறதை விட இப்ப இந்த மாதிரியான தவறுகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, பெரிய மனிதர் கடந்து வந்திருக்காங்க. அதனால இப்போ பார்த்தேன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பார்த்தாங்க நிறைய பேர் சாப்பாடு கூட வழி இல்லாம கல்வி பயின்று இருப்பாங்க,
ட்ரெஸ் கூட இல்லாமல் என்ன செஞ்சுப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, அதையும் தாண்டி அவங்க வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, படிச்சு பெரிய ஆளா இருக்கும்போது அதெல்லாம் யாருக்காக, நமக்காக. சரியா? அப்போ வாழ்க்கைன்னு வந்திருந்தா என்ன இருக்கும், கண்டிப்பா நிறைய சவால்கள் இருக்கும், அதை புரிஞ்சுக்கணும். சரியா? நிறைய பேர் அந்த அளவுக்கு கூட எனக்கு வந்து படிக்க முடியாது, இவனை ஸ்கூல்ல விட்டு இவனுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்ன ஆட்கள்லாம் இன்னைக்கு நம்ம பாட புத்தகத்துல மிகப்பெரிய தலைவர்களா இருக்காங்க. இந்த 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 பள்ளிக்கு தேவையே இல்லை, இவன் ஒண்ணுமே படிக்க மாட்டான் அப்படின்னு தூக்கி வீட்டுல போட்ட ஆட்கள் என்ன, வெளியில போட்டவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, பாடப்புத்தகத்துல நம்ம படிக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானிகள். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம சிலவங்க என்ன பண்ணுவாங்க, பசியில் வந்திருப்பாங்க, சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சரியான துணிமல் இருந்திருக்காது. அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்ட பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள மெருகேற்றி இந்த மாதிரி பாடப்புத்தகங்களை வாசிக்கும் போது இப்படிலாம் ஒரு சவால்கள் இருக்கு. இதையும் தாண்டி நம்ம கல்வி பயின்று செய்யணும், பெரிய ஆளாகணும். நம்மளுடைய ஒழுக்கத்தை மெயினானது கல்வி, ஒழுக்கம், இந்த ரெண்டு இருந்தால் தான் ஒரு மனிதன் முழுமையடைய முடியும். கல்வி மட்டுமே இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, ஒருத்தங்க முழுமையடைய முடியாது. ஒழுக்கமும் என்ன செய்யணும், கண்டிப்பா எப்படி ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரி கல்வி, ஒழுக்கம் இந்த ரெண்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும், மிகச்சிறந்த மனிதர்களாக மாற முடியும். சரியா? அந்த ஒழுக்கத்தை, அந்த கல்வியை போதிக்கிறது இந்த மாதிரியான புத்தகங்கள். ஸோ உங்களாம் உண்மையில என்ன செய்யும் அப்படின்னா, நீங்களை கொடுத்து வச்சவங்க, உங்களை தேடி நூலகம் வந்திருக்கு. நாங்களாம் என்ன செய்வோம் அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரியில் இருக்கக்கூடிய நூலகங்கள் போனோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு மினிமம் வந்து 3 புத்தகம் தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 4வது ஒரு புத்தகம் தேவைப்பட என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும், யார்கிட்டயே ஒரு ஆள்கிட்ட கடை வாங்கணும், அந்த டோக்கன் கடை வாங்கணும். சரியா? அப்போ அதை படிச்சுட்டு மறுபடியும் திருப்பி கொடுத்தா தான் என்ன செய்வாங்க, அடுத்த புத்தகத்தை கொடுப்பான். இப்போயே என்ன செய்யலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்போலாம் அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ என்ன செய்யணும், படிச்சு நோட்ஸ் எடுத்து மறுபடியும் அந்த புத்தகங்களை கொடுத்து என்ன செய்யணும், நம்ம வாங்கிக்கணும். உண்மையிலே நீங்களாம் என்ன செய்வீங்க, இந்த காலத்தில் உள்ளவங்க, அது இந்த பள்ளியில் படிக்கும் உண்மை பேறு பெற்றவங்கன்னு சொல்லலாம். சரியா? ஏன்னா உங்களை தேடி நூலகம் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் அழகா நிறைய கதைகளை படிங்க. அது மாதிரி நீங்க படிச்ச கதைகளை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. நான் இந்த புக்கத்தை, ஏன்னா எல்லாருமே எல்லா புத்தகத்தையும் படிக்க முடியாது. அப்போ ஒரு வரையான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, நீ கதை படிப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க, விஜயனுடைய வரலாறு படிப்பாங்க. அப்படி ஒவ்வொரு புத்தகங்கள் படிக்கும்போது நீங்க ஒரு தடவை என்ன பண்ணிருக்கணும், நீங்க உட்காந்து என்னைக்காவது உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த புத்தகங்களை பத்தி நீங்க என்ன செய்யலாம், பேசலாம். சரியா? அப்போ என்ன செய்யும், அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு என்ன செய்வாங்க, வாசிப்பு பழக்கம் வரும். இந்த வாசிப்பு பழக்கம் வர்றதுனால என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, நம்முடைய தவறான சிந்தனைகள் என்ன செய்யும், நேர்படும். ஒண்ணு. இன்னொன்னு, பொழுது வந்து பயனுள்ளதாக கலைக்கலாம். சரியா? இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம், வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா என்ன செய்யும், ஈகை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன யார்ட்ட கேட்கலாம், தமிழ் டீச்சர்ட்ட போய் கேட்கலாம், இதுனா என்ன அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன, இந்த வொக்கபுலரி பவர் இருக்கு பத்தியா, அது ஏறும். கற்பனை திறன் கூடும். சரியா? நம்ம கல்வியில என்ன செய்யும், நமக்கு கற்பனை திறன் கண்டிப்பா இருக்கணும். இது எல்லாருடைய கேரக்டர் நம்ம கொண்டு வரணும்னா கண்டிப்பா என்ன செய்யணும், வாசிப்பு பழக்கம் இருக்கும். சார் வாசிப்பு பழக்கம் தான் இருக்கணுமே, மொபைலில் உட்காந்து வாசிக்க கூடாது, அது தேவையில்லாத நிறைய குப்பைகள்லாம் வரும். சரியா? அதனால இதை விட நம்ம புத்தகங்கள் வாசிக்கும் போது இந்த இடம் நமக்கு என்ன செய்யணும், நமக்கு உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நிறைய வாழ்க்கையில மாற்றி இருக்கு, நிறைய வந்திருக்காங்க. சரியா? அதனால இன்று நீங்க என்ன பண்ணிருப்போம், நம்ம இன்னைக்கு பள்ளிக்கூடத்து புத்தகங்கள் நம்ம படிக்கிறவங்க நாளைக்கு நம்மளை பாட புத்தகங்களை படிக்க அளவுக்கு வரணும் அப்படின்னா நல்லொழுக்கம், நல்ல சிந்தனை, வாசி பழக்கம் இருந்தாலே போதும். உண்மையிலே வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், கண்டிப்பா நாங்கள் நன்றி சொல்லணும். சரியா? உங்களுக்கு உண்மை அழகான ஒரு நூலகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நூலகம் வந்து இதே நின்று விடாமல் இன்னும் நிறைய புத்தகங்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க என்ன செய்யலாம், பெரிய ஆட்கள் ஆகிட்டீங்க, மிக சொசைட்டில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கும்போது என்ன செய்வீங்க, இப்போ நான் ஒரு காலத்துல அந்த உட்கார்ந்து அங்க நிறைய கதைகள் வாசித்து நிறைய படிச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம், உங்க சார்பா கொஞ்சம் புக்குகள் என்ன செய்யலாம், இங்க கொடுக்கலாம். அப்போ இந்த நூலகங்கள் நிறைய வரும். இதன் மூலமா என்ன செய்வாங்க, நிறைய பேர் படிப்பாங்க. அதனால வாசிப்புகள் என்ன செய்யும், அதிகமாக என்ன செய்யணும், நம்ம நாட்டில் நல்லது நடக்க ஆரம்பிச்சோம். சரியா? அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.